யோபு அதிகாரம் 15. யோபின் சொற்களே அவருக்கு தீர்ப்பிடல். அதற்கு தேமானியனான எலிப்பாசு சொன்னான், வெற்று அறிவினால் ஞானி விடையளிக்க கூடுமோ? வறண்ட கீழ் காற்றினால் வயிற்றை அவன் நிரப்பவோ? பயனில்லா சொற்களாலோ பொருளில்லா பொழிவினாலோ அவன் வழக்காடத் தகுமோ? ஆனால் நீர் இறையச்சத்தை இழந்துவிட்டீர், இறை சிந்தனை இல்லாது போனீர். குற்றம் வாயை உந்துகின்றது. வஞ்சக நாவை நீர் தேர்ந்து கொண்டீர். கண்டனம் செய்தது வாயே, நானல்ல, உதடே உமக்கு எதிராக சான்றுரைக்கின்றது. மாந்தரில் முதல் பிறவி நீர்தாமோ? மலைகளுக்கு முன்பே உதித்தவர் நீர்தாமோ? கடவுளின் மன்றத்தில் கவனித்து கேட்டீரோ? ஞானம் உமக்கு மட்டும் உரியதோ? எங்களுக்கு தெரியாத எது உமக்கு தெரியும்? எங்களுக்கு புரியாத எது உமக்கு புரியும்? நரைமுடி நிறை வயதும் கொண்டு நாள்களில் தந்தைக்கு மூத்தோர் எங்களிடையே உள்ளனர். கடவுளின் ஆறுதலும் கனிவான சொல்லும் உமக்கு அற்பமாயினவோ? மனம் போன போக்கில் நீர் செல்வது ஏன்? கண்கள் திருதிருவென விழிப்பது ஏன்? அதனால் இறைவனுக்கு எதிராக கோபத்தை திருப்புகின்றீர். வாயில் வந்தபடி வார்த்தைகளை கொட்டுகின்றீர். மாசற்றவராயிருக்க மானிடர் எம்மாத்திரம்? நேர்மையாளராயிருக்க பெண்ணிடம் பிறந்தவர் எம்மாத்திரம்? வானதூதரில் இறைவன் நம்பிக்கை வையார். வானங்களும் அவர்தம் கண்முன் தூயவையல்ல. தீமையை தண்ணீர் போல் குடிக்கும் அருவருப்பும் ஒழுங்கீனமும் நிறைந்த மாந்தர் எத்துணை இழிந்தோர் ஆவர். கேளும், நான் உமக்கு விளக்குகின்றேன். நான் பார்த்த இதனை நவில்கின்றேன். ஞானிகள் உரைத்தவை அவை. அவர்கள் தந்தையர் மறைக்காதவை அவை. அவர்களுக்கே நாடு வழங்கப்பட்டது. அந்நியர் அவர்களிடையே நடமாடியதில்லை. துடிக்கின்றனர் துன்பத்தில் மூர்க்கர் தம் நாளெல்லாம். துன்பத்தின் ஆண்டுகள் கொடியோருக்கு கூட்டப்பட்டுள்ளன. திகிலளிக்கும் ஒளி அவர்களின் செவிகளில் கேட்கும். நலமான காலத்தில் அழிப்பவர் தாக்கலாம். அவர்கள் இருளினின்று தப்பிக்கும் நம்பிக்கை இழப்பர். வாளுக்கு இரையாக குறிக்கப்பட்டனர். எங்கே உணவு என்று ஏங்கி அலைவர். இருள் சூழ் நாள் அண்மையில் உள்ளதென்று அறிவர். இன்னலும் இடுக்கணும் அவர்களை நடுங்க வைக்கும். போருக்கு புறப்படும் அரசன் போல் அவை அவர்களை எதிர்கொள்ளும். ஏனெனில் இறைவனுக்கு எதிராக அவர்கள் கையை ஓங்கினர். எல்லாம் வல்லவரை எதிர்த்து வீரம் பேசினர். வணங்கா கழுத்தோடும் வலுவான பெரிய கேடயத்தோடும் அவரை எதிர்த்து வந்தனர். ஏனெனில் அவர்களின் முகத்தை கொழுப்பு மூடியுள்ளது. அவர்களின் தொந்தி பருத்துள்ளது. பாழான பட்டணங்களிலும் எவரும் உறைய இயலா இல்லங்களிலும் இடிபாடுகளுக்குரிய வீடுகளிலும் அவர்கள் குடியிருப்பர். அவர்கள் செல்வர் ஆகாம். அவர்களின் சொத்தும் நில்லாது. அவர்களது உடைமை மண்ணில் பெருகாது. இருளுக்கு அவர்கள் தப்புவதில்லை. அவர்களது தளிரை அனல் வாட்டும். அவர்களது மலர் காற்றில் அடித்து போகப்படட்டும். வீணானதை நம்பி ஏமாந்து போக வேண்டாம். ஏனெனில் வெறுமையே அவர்களது செயலுக்கு வெகுமதியாகும். அவர்களது வாழ்நாள் முடியும் முன்பே அது நடக்கும். அவர்களது தளிர் உலர்ந்துவிடும். பிஞ்சுகளை உதிர்க்கும் திராட்சை செடி போன்றும் பூக்களை உகுக்கும் ஒலிவ மரம் போன்றும் அவர்கள் இருப்பர். ஏனெனில் இரையச்சமில்லாரின் கூட்டம் கருகிப்போம். கையூட்டு வாங்குவோரின் கூடாரம் எரியுண்ணும். இன்னலை கருவுற்று அவர்கள் இடுக்கண் ஈன்றெடுப்பர். வஞ்சகம் அவர்களது வயிற்றில் வளரும்.